பூர்ணமாக ஏற்றப்பட்டு தொடர்ந்து அந்த 5 முகத்தில் அம்பாள் எப்படி பிரதட்சணமாக தோன்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி வருவாங்க. கைகூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு நல்லபடியாக அம்பாள் வரவேற்கணும். அந்த திருவிளக்கில் அந்த ஜோதியில் அந்த பரணாட்சம்பிகையை வரவேற்கணும். இல்லை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அப்போ சொல்லுவாங்க, விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பு, விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பு, ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே, ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, சொல்லுங்க எல்லாரும், காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சேதிரி போட்டு, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சேதிரி போட்டு, அப்ப நல்லா சுத்தமா நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க. ஓம் எண்ணிய எண்ணிய முடிதல் வேண்டும், முடிதல் வேண்டும், நல்லதே நல்லதே எண்ணல் வேண்டும், எண்ணல் வேண்டும், திண்ணிய திண்ணிய நெஞ்சம் வேண்டும், நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் தெரிந்தனல் அறிவு வேண்டும், அறிவு வேண்டும், பண்ணிய பண்ணிய பாவம் எல்லாம் பாவம் எல்லாம் பரிதிமுன் பரிதிமுன் பணியைப் போல பணியைப் போல நன்னிய நன்னிய நின்முன் இங்கே நின்முன் எங்கு நசித்திடல் நசித்திடல் வேண்டும் அம்மாள் வேண்டும் அம்மா, அற்புத அற்புத கீர்த்தி வேண்டும், கீர்த்தி வேண்டும், ஆனந்த ஆனந்த வாழ்க்கை வேண்டும், வாழ்க்கை வேண்டும், நட்பொருள் நல்பொருள் குவிதல் வேண்டும், குவிதல் வேண்டும், நலமெல்லாம் நலமெல்லாம் பெருக வேண்டும், பெருக வேண்டும், இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் குலதெய்வம் பாரம்பரிய தெய்வம் பாரம்பரிய தெய்வம் இவர்களுடைய திருவருள் திருவருள் எங்களுக்கு பரிபூரணமாக கிட்ட வேண்டும். பிள்ளையார் பார்த்து புஷ்பத்தை வச்சு தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நல்லா பிள்ளையாருக்கு விக்னேஸ்வரர் அப்படின்னு பேர் உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னம் என்றால் இடையூறுகள், ஈஸ்வரர் என்றால் தீர்ப்பவர். அனைத்து இடையூறுகளையும் தீர்ப்பவர் மகாகணபதி விக்னேஸ்வரர் அப்படின்னு பேர். அதனால வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நிவர்த்தி பெறணும்.